இன்றைய ஐரோப்பாவில் முதலில் குடியேறி அங்கு நாகரிகத்தை பரப்பியவர்களாக கருதப்படுபவர்கள் மத்திய தரைக்கடலை ஒட்டிய நாடுகளில் வாழும் பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள். இப்பாஸ்க் மற்றும் கடலான் மொழிகள் இரண்டுமே தமிழ் மொழி குடும்பத்தைச் சேர்ந்த திராவிட மொழிகள்தான் என்பதை உலகின் பல நாட்டு அறிஞர்களும் உறுதி செய்துள்ளனர். மொழியில் மட்டுமல்லாமல் பண்பாட்டு அடிப்படையிலும் பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய உறவு உண்டு. தமிழர்களின் மழைக்கடவுளான மாரியே பாஸ்க் மக்களுக்கும் கடவுளாக உள்ளது. தமிழ் மொழிக்கும் சுமேரிய மொழிக்கும் உள்ள ஒற்றுமையைப் போலவே பாஸ்க் மொழிக்கும் சுமேரிய மொழிக்கும் நெருக்கமான உறவு உண்டு. இப்படி பல ஆயிரம் மைலுக்கு அப்பால் உள்ள பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள் தமிழ் மொழியோடும் தமிழர்களோடும் மிக நெருக்கமான உறவோடு இருப்பது ஆச்சரியம் என்றால், அவற்றையெல்லாம் விட மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள் தங்கள் பெயரோடு பள்ளர் எனும் பெயரையும் பயன்படுத்துவதுதான். ஸ்பெயினில் மட்டுமல்ல, இந்த பாஸ்க் மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகம் வாழும் தென் அமெரிக்க நாடுகளான மெக்சிகோவிலும் பெரு மற்றும் சிலி உள்ளிட்ட நாடுகளிலும் அம்மக்கள் பள்ளர் எனும் பெயரை பயன்படுத்துகின்றனர். தமிழகத்தில் பள்ளர்கள் வாழும் பல ஊர்களுக்கு பள்ளப்பட்டி, மல்லச்சத்திரம் என்ற காரண பெயர்கள் இருப்பது போல், இந்த பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள் வாழும் பல பகுதிகளுக்கு பள்ளர், பள்ளா என்ற பெயர்களும் மள்ளர் என்ற பெயர்களும் உலகம் முழுவதும் உள்ளன. கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை மத்திய தரைக்கடல் பகுதியில் பள்ளர்களுக்கென்று ஒரு நாடே இருந்துள்ளது. இப்பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்களே பிற்காலத்தில் ஐரோப்பா மற்றும் மேற்கு ஆசியா முழுவதும் பரவி சுமேரிய நாகரிகத்தை தோற்றுவித்திருக்க வேண்டும் என்று பல்வேறு நாட்டு அறிஞர்களும் கூறி வருகிறார்கள். தமிழகத்தின் ஆற்றங்கரைகளில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குடியேறி தங்களுடைய வேளாண் அறிவாலும் நீர் மேலாண்மை நுட்பத்தாலும் உற்பத்தி முறையை தொடங்கிய பள்ளர்களே பின்பு தங்களது ஆளுமையால் நாடு நகரங்களை உருவாக்கி அரசுகளையும் பேரரசுகளையும் உருவாக்கினர். பள்ளர்களின் நீர் மேலாண்மையை பற்றி எழுதியுள்ள வட இந்திய எழுத்தாளரான ராகேஷ் ஷராவத் என்பவர் கிமு 4500, அதாவது சுமார் 6500 ஆண்டுகளுக்கு முன்பே 6 குளங்களை உருவாக்கி அவற்றை வேளாண்மைக்கு பயன்படுத்திய சமூகம் ஒன்று உண்டென்றால் இந்தியாவிலேயே அது பள்ளர் சமூகம் மட்டும்தான் என்று ஆராய்ந்து எழுதியுள்ளார். இப்படி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொழில்நுட்பத்திலும் ஆளுமையிலும் ஓங்கி உயர்ந்து இருந்ததாலேயே பள்ளர்களால் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள ஆற்றங்கரைகளை நோக்கி தங்களது நாகரிகத்தையும் ஆளுமையையும்